ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆரம்பிக்கலாங்களா? உன்னை தடுக்கவும் என்னும் பொறக்கவில்லை. உன்னை எதிர்க்கவும் எவனும் பொறக்கவில்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேலோடான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் இல்லைனாக்கா டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் அண்ணனோட ஃபோட்டோவோ அது எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இமேஜ்னு இருக்கிறதுல ப்ரெஸ் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு லாஸ்ட்டாக அந்த ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவைங்கிற ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்தீங்கன்னாக்கா ஆட் ஆயிரும் ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக. நான் எல்லாத்துலேயும் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்கள் 2 தடவை ஆட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் சேம். இந்த கலர் அண்ட் ஃபில்லுக்கு போய்க்கோங்க. இந்த ஸ்டார் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவைங்கிற இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க எல்லாத்துலேயுமே இமேஜை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ண தேவை இருக்கும். இதில் வந்து சாங் தேவைன்னா இதே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு வேறு சாங் எதுவும் மாற்றணுன்னா மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் இமேஜில் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம், அடுத்த இமேஜிலலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்காது. ஃபஸ்ட் இமேஜில் இருக்கிறதுல போய்ட்டு எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே வெளில வந்துட்டு இப்போ அதுக்கு அடுத்த இருக்கிறதுல 3 இமேஜ்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு 3 பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதில் எல்லாத்துலேயும் பேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி 1 by 1 எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு இருக்க 3 இமேஜ்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, 4 இமேஜ்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லென்த்து இமேஜ் வரையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் எஃபெக்ட் ஆடில் இருக்கும், அதுக்கு மேலே உள்ள இமேஜை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. இதே மாதிரி 3 பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துறாதீங்க, காப்பி எஃபெக்ட் கொடுங்க. அடுத்த இமேஜில் எஃபெக்ட் இருக்கும், 3ஆவதாக இருக்க இமேஜுக்கு போய்ட்டு எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ அடுத்து பின்னாடி இருக்க இமேஜை ப்ரெஸ் பண்ணி எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. இது வேறு எஃபெக்ட்டு, இது வேறு எஃபெக்ட்டு, கன்ஃபியூஸ் ஆகிடாமல் மாற்றி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் பர்சனலாக எடிட் பண்ணணுன்னாக்கா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எடிட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி அடுத்த இமேஜில் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம், இதை வந்து காப்பி எஃபெக்ட் கொடுங்க. அடுத்த இமேஜுக்கு எல்லாத்துக்கும் பேஸ்ட் கொடுத்துருங்க. லாஸ்ட்டில் உள்ளதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதில் நீங்கள் எந்த கரெக்ஷனும் பண்ண தேவையில்ல. இப்போ உங்களுக்கு இதே சாங் வேணுனாலும் வச்சுக்கோங்க.
அப்படி இல்லைனாக்கா வேறு சாங் எதுவும் ஆட் பண்ணோன்னா 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆடியோவுக்கு போய்க்குங்க. இதில் உங்களுக்கு தேவையான பாட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலே ஏரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்கா ஈஸியாக எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே கைஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் ஜாயின் பண்ணி டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்லாம் நான் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு.